ஹலோ கைஸ், மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங்னா என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறானே என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா உண்மையான ஒரு டக்கர் டொமி பேப்ளேட் தான் வாங்கியிருக்கிறோம். என்னென்ன நீ எப்போவுமே வாங்க மாட்டியே டக்கர் டொமி பேப்ளேடு, எப்போ பார்த்தாலும் டக்கர் டொமி பேப்ளேட் காசு அதிகமாக இருக்குது ஊன்னு கதறிவியே, இப்போ என்ன அதிசயமாக நீ வாங்கியிருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ போடுறதுக்கு தான் கைஸ். இப்போ நம்ம உள்ளே வந்து ஒரு பேப்ளேட் வச்சுருக்கோம். அது என்ன பேப்ளேட் நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டினதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். சர்ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதே பேப்ளேட் வந்து நம்ம வந்து ஃபேக்காக வாங்க போகிறோம். ஃபேக்காக வாங்கிட்டு டக்கர் டொமிக்கும் ஒரிஜினலும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேப்ளேட் நம்ம யார்கிட்ட வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா என்னோடய தலைவன். நான் வந்து வீடியோ போகிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற ஒரு ஆள், அது யாருன்னு கேட்டிங்கன்னா பாக்கெட் டூன் அவர்கள். அவருக்கு தான் நம்ம இந்த பேப்ளேட்டை கொடுத்துருக்காரு. இது என்ன இருக்குது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஏற்கனவே லைட்டாக பிரிச்சுட்டேன். அது ஏன்னா யாராவது சும்மா இருப்பாங்களாங்க, ஒரிஜினலான டக்கர் டொமி பேப்ளேட் வந்துருச்சு. பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்குமா இல்லையா, இருக்கும்ல. ஸோ அதனால் ஏற்கனவே பிரித்து பார்த்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மிச்சது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெட் ஸோ இப்போ நம்ம இதை பிரிக்க போகிறோம். ஏற்கனவே இங்கே பிரிச்சுட்டேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லைட்டாக நசுங்கி இருக்குங்க பேக்கேஜ். போட்டு உக்காந்துட்டு வந்திருப்பாங்க போல் இது மேலே. கத்தி எடுத்துற மறந்துட்டேன், வரவே பாட்டிக்குது. என்னடா இது மதுரைக்காரனுக்கு இருங்க நான் எப்படியே எடுத்துறேன். வந்துருச்சு. ஆகா ஒரிஜினல் டக்கர் டொமி பேப்ளேட் இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவரு பபிள் ரேப் பண்ணி உள்ளே என்ன பேப்ளேட் இருக்குன்னு தெரியுதா? அதாவது உள்ளே என்ன பேப்ளேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் ஸ்ட்ரைக்கர் தாங்க. ரேஸ் ஸ்ட்ரைக்கர் வாங்கியாச்சு நம்போ. இது நான் வாங்கின டக்கர் டொமி பேப்ளேட் ரேஸ் ஸ்ட்ரைக்கர், அதாவது இப்போ வாங்குறது தான். ஸோ எப்படி இருக்குன்னு உள்ள பார்த்துடலாம். இதோ இதாங்க ரேஸ் ஸ்ட்ரைக்கர். அடங்கப்பா, என்னடா திறக்க முடியல. பார்த்தீங்கன்னாலே தெரியும் என் கையில் இருக்கிறது டக்கர் டொமி பேப்ளேடு. அடேங்கப்பா தகச்சு போய் நிற்கிறேங்க நான். இங்கே உண்மையிலே மெட்டலுங்க இது. கேட்குதா? உண்மையான மெட்டல் இது. ஐயோ, ஃப்ரேம் விட்டு வெளில போயிட்டேன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா உங்களுக்கே தெரியும், உண்மையான மெட்டல் இது. அஃபீஷியல் டக்கர் டொமி பிராண்ட்லேருந்து. ஐயோ, டூல் வேறு இந்த டூல் எடுத்து ஸோ இப்போ இதை வந்து நம்ம டூல் எடுத்து தனித்தனியாக பிரித்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதான், பிரித்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் போல்ட்டில் அந்த இது யூனிகார்ன் சிம்பிள் அப்படியே சூப்பராக தெரியுது, பளபளன்னு தெரியுது, பக்காவாக தெரியுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு தானே வரும். நெக்ஸ்ட்டு இது பச்சை கலரில் மின்னுதுங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டி தான் இருக்குது, ஏன்னா அது யூஸ்டு இல்லை, அப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூனிகார்னோட கொம்பு மாதிரி இருக்கும் 3 சைடு. இதோ இங்கே ஒன்று, அப்படி திருப்பினீங்கன்னா இங்கே ஒன்று, அப்படி திருப்பினீங்கன்னா இதோ இங்கே ஒன்று. மொத்தம் 3 யூனிகார்ன் கொம்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இது ஃபியூஷன் வீல் ஒன்று இருக்குது. இந்த ஃபியூஷன் வீல் உண்மையிலே செம வெயிட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உண்மையான மெட்டலில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோ பர்ஃபார்மன்ஸ் டிப்பு, அட்டாக் டைப்பு. கொஞ்சம் தேஞ்சிருக்குது பட் நல்லா இருக்குது. அப்புறம் இது வந்து இது பேர் மறந்துட்டேனே. சரி, ஏதோ ஒன்று இது பேர் கோவம் வரா மாதிரிலாம் காமெடி பண்ணக்கூடாது. இதுவும் நல்லா இருக்குது. ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம அசெம்பிள் பண்ணி ஒரு லான்ச் பண்ணிவிட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நம்ம லான்ச் பண்ணி பார்த்துடலாம். அசெம்பிள் பண்ணியாச்சு. உண்மையான டக்கர் டொமி பேப்ளேட் கொஞ்சம் வெயிட்டாகவே தான் இருக்குது. ஸோ இப்போ இதை நம்ம லான்ச் பண்ணிடலாம். இந்த லான்ச்சர் நான் எப்படி செஞ்சேன்ற வீடியோ கீழே இருக்கும். அப்படி இல்லைனா நான் மேலே ஐயோ அது பேர் மறந்துட்டேன், அதில் போட்டு விட பார்க்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை நீங்களே தேடி கண்டுபிடிச்சி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம லான்ச் பண்ணிடலாம். செம்தியாகுதுப்பா, நல்லா இருக்குது.
இப்போது இது எவ்வளோ நேரம் சுற்றுன்னு தெரில. பட் அட்டாக் டைப் இது அட்டாக் டைப் மாதிரி தான் சுற்றுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நமக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தானே தலைவன் இவர் அவர் என்னது பாக்கெட் டூன் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா இல்லையான்னு தெரியாது, பட் தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேப்ளேடு நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுலேயே நம்ம வந்து ஃபேக் பேப்ளேட் வாங்க போகிறோம். அதை ஃபேக்னா அந்த பிளேட் கிங்ஸு அவர் ஒருத்தர் தான் நமக்கு நல்ல பேப்ளேடாக கொடுக்குறாங்க, அந்த கம்பெனி தான். அதுவும் ஃபேக்லேயே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுலாம் அவங்களுக்கு தான் சொல்ல முடியும். ஸோ அவங்கள்த்தையும் வாங்கி ரெண்டுத்தையும் அன்பாக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் இது பண்ண தான் போகிறோம் நம்ம. ஸோ டக்கர் டோமி பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டான்னு நடக்கிற சண்டேயில் அதான் டக்கர் டோமி பெஸ்ட்டாக இல்லை ஃபேக் ஃப்ளேம் பிராண்ட் பேபிள்ஸ் பெஸ்ட்டான்னு நடக்கிற போரில் யார் ஜெயிக்க போகிறான்னு மக்களாகி நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ ரெடி டு வாட்ச் அதான் கம்பேரிசன் வீடியோ ஆஃப் டக்கர் டோமி அண்ட் ஃபேக் பேபிள்ஸ் ஆரம்பிக்கலாங்களா? ஸோ இதுக்கப்புறம் வரிசையாக அந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் விட்டு போயிருங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க. இப்போ அவன் சுற்றி நிற்க போகிறான். நானும் வீடியோ முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன். நின்றுட்டான், கிளம்புறேன். பாய் பாய். பார்த்து சப்ஸ்கிரைப் ஒண்டி போட்டு விடுங்க நண்பர்களே.